இன்னைக்கு ஆத்துல தண்ணி குறைச்சிட்டாங்க, அதனால நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். வாங்க போகலாம். நாம் எங்கே போகிறோம்? உளுந்து எந்திரிச்சு போகிறோம். குதிரா குதிரா அப்படி வர்றதுதாங்க கியூட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து 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 பொறுமையா வாங்க போகலாம். மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா வாங்க போகலான்ட்டு அவன் பட் அது வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் ஆற்றுக்குள்ளே. இப்போ நம்ம வந்து ஆற்றுக்குள்ளே இருக்கிறோம். இந்த நேரம்லாம் ஆழமாக இருக்கும் தண்ணி. இந்த நேரம்லாம் இந்த பாறைலாம் நம்மளுக்கு தெரியாது தண்ணிக்கிறப்ப. ஓடிட்டு இருக்கிறான் மீன் படம் பாருன்னு. நம்ம டாமியும் போயிட்டு இருக்கிறோம் வசியா. அண்ணா அங்கே வந்துட்டுக்கிறாரு. வாங்க போகலாம். இந்த குட்டையிலாம் மீன் இருக்கும். ஃபஸ்ட்டே பிடிச்சிருப்பாங்க ஆற்றுல தண்ணி குறைச்ச அன்னைக்கு. வாங்க தண்ணிக்கு பக்கத்தில் வந்தாச்சு. தண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு இருக்குது தண்ணி. தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஏறுது. மழையை விட்டுட்டு சரி அங்கே பாருங்க மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா உள்ள இறங்க ஆரம்பிச்சிட்டான் மீன் பிடிக்கிற ஆர்வத்தில். நாம இப்போ என்ன மீன் பிடிக்க வந்திருக்கோம்? அரஞ்சா மீன் பிடிக்க வந்திருக்கோம். எல்லாமே பாருங்க இங்க ஒரு மீன் மாட்டி இருக்குது. கனி அங்கேயே பிடிச்சிக்க மாப்பிள்ள. நீதான் மாப்பிள்ள பாருங்க வந்த வேற கனி பிடிச்சிட்டான். பிடிச்சி வச்சுக்கிறானா? கனி பிடிச்சிட்டான். இரு பிடிச்சது நான் தாங்க பிடிச்சது. நீதான் பிடிச்சதுங்க. எங்க பிடிச்சி துள்ளுன்னு பிடிச்சது யாரு? நாங்க. இங்க பாருங்க கேமரா பாருங்க. அங்க இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு பக்கம் மாத்த போடு. இந்த பக்கம் தண்ணியில இறங்குது. இப்படி பார்த்தா நான் இறங்க மாட்டேது. விடு விடு விடு. ஆமா நான் தூக்கணுமா? வெளிய போறாங்க. அதான் வர கனிஷ் அப்படி மேட்டுக்கு கனிஷ் லைட்டா வளைங்க. நீ இழுக்காத, நீ கம்மன் இருந்தீனா போதும். கனியன் கீழே போட்றாத. சரி கட்டுங்க மீனை பாருங்க. இதுதான் அரஞ்சா மீன். இதை பிடிக்க தான் வந்திருக்கோம். நானும் சாக்கு பையில 4 மீன் போட்டு வச்சிருக்கோம். நான் போய் இன்னும் உள்ள போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாருங்க வாழையை ஃபோட்டோ பார்ப்போம். சேதால் மீன். அம்மா இந்த சேதால் மீன் அப்படியே பிடிச்சி அங்காயில கொடுத்துரு. சேர்க்கா மச்ச குட்டி. சொரா குட்டி. சீ அரஞ்சா. அண்ணா இல்ல அந்த நேர் இங்க பார்த்து போடு. இது பாரு ஆட கனி மச்ச குட்டி. சொரா குட்டி. இங்க ஒண்ணு வந்து அத்தான் வேற வீடியோ எடுக்க. இந்தடா போடு. கேட்க மாட்டான். நான் இங்க ஒண்ணு வருது பாரு. நவுந்து கனி. தா சிலேபி குட்டி ஆடுது. சிலேபியா? ஆமாண்ணா. ஆமா இல்ல பாட்ட சொரா. இங்க ஜிலேபி. இங்க அது சொராடா கனி. அது சொராக்கா முத்து பேச்சி. இரு இது சொராடா. சொரா அரஞ்சா. ஆமா இங்க பாரு மாட்டிக்கிட்டானே உப்பு சின்ன சைஸா இருக்கு. பாத்துட்டு தான் வந்தேன். 1-2 சொரா குட்டி தான் இருக்குது. சொரா குட்டி இது சொரா.
ஓடிச்சா இல்லை நான் உள்ளதான் இங்கே சுற்றி மாட்டேன் சொரா குட்டி, இல்லை இன்னொன்று கல், சைஸ் என்னதான் இருக்குப்பா. சொரா குட்டிலேயே இருக்கிறான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி முடிச்சாச்சு. அக்கா பார்த்து வாடா, கம்மத்துக்கு வந்து உழந்துராதரா டாமி மேலே. பாருங்க மீனை பாருங்க. ஒன் கேஜி பக்கமாக வரும். நாங்களும் மீன் பிடிச்சி முடிச்சுட்டு மேலே ஏறி வந்தாச்சு ஆற்றுலேருந்து. போனதில் ஒரு பெரிய இழப்பு என்னன்னா, ஒரு செருப்பு இருக்கு, இன்னொரு செருப்பை காணோம். மண்டே உள்ள இல்ல பத்தி கட்டு கூட செல்ஃபி எடுத்துறாத. பாருங்க செருப்பு இன்னும் ஆற்றுல எடுத்துட்டு போச்சா இல்லை அக்யூஸ்ட் எடுத்துச்சான்னு தெரில. அக்யூஸ்ட் டாமி தான். டாமியா கனினான்னு ஃபர்ஸ்ட் விசாரிக்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம கனிதான் நினைக்கிறேன். அட அவன் தொட்டு தெரிஞ்சா நம்ம மண்டி சொன்னா. பாருங்க என்னோட ராசியான செருப்பு இது. நாளை காலையில ஒரு விசாரணை நடக்கும், அந்த விசாரணையில பாத்துக்கலாம். இருந்தா பூமிக்கு, இல்லைன்னா சாமிக்கு. அவ்வளோதான், நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்மள போய் ஃப்ரையிங் தான், ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது தான். அவ்வளோதான், நாங்களும் போய் நாளைக்கு வந்து கொஞ்சம் இது வெள்ளை பெயிண்ட் வாங்கி அடிச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த மைதா இருக்குதுல்ல கரைச்சி வை பூசிக்கலாம். அவ்வளோதாங்க, போய் இப்படி தாங்க போய் ஃபிஷ் ஃப்ரை தான். காலையில் எழுந்திரிச்சு நம்ம செருப்பை தேடுவோம். ஏண்டா கனி செருப்பு தேடுவோம், செருப்பு தேடுறதுல சந்திப்போம். அது பிம்பிள்ஸும் போகாது, ஒன்றும் போகாது. அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.